நீட் என்ற நுழைவுத் தேர்வு கொண்டு வரும்போது ரெண்டு விஷயத்துக்காக கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல்வியின் தரம் உயர்த்தப்படும், திறமை உயர்த்தப்படும், அறிவு உயர்த்தப்படும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ரெண்டாவது, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்பது. எனக்கு தெரியல நீங்க அறிவு என்று எதை சொல்கிறீர்கள். 5 வருடம் ஒருத்தன் ஒரு புத்தகத்தில் படிக்கிறான், நான் 5 வருடம் இன்னொரு புத்தகத்தில் படிக்கிறேன், ரெண்டு பேரும் வேற வேற புத்தகத்தில் படிக்கிறீங்க. அவன் புத்தகத்திலிருந்து மட்டும் கேள்வியை கேட்டுவிட்டு அதில் அவன் பதில் சொல்லிவிட்டான் என்பதனால் அவன் அறிவாளி, நான் முட்டாள் என்றால் இது பைத்தியக்காரத்தனம் இல்ல? நான் என்ன சொல்றேன், உங்க சிபிஎஸ்இ நல்ல திட்டமாக கூட இருந்து விட்டு போகட்டும், அதை ஏன் என் மீது திணிக்கிறாய்? நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போ, ஆனால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி இல்லை. அது ஆதிக்க குணம். அந்த ஆதிக்கத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள். அப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்தையும் விட சிறந்த சிஸ்டம் லண்டன் சிஸ்டம். சரியா? லண்டன்ல இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்கிறேன், நீயும் எழுத மாட்ட, நானும் எழுத மாட்டேன், எல்லா மெடிக்கல் காலேஜ் சீட்டையும் லண்டன் மாணவர்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். அடுத்து என்ன கேட்கிறாங்க, கோச்சிங் சென்டர். இன்னொன்னு, சிபிஎஸ்இ மாணவர்களே, அவங்க திட்டம் நல்ல திட்டம்னா எதுக்கு கோச்சிங் சென்டர் கேட்கறீங்க? கோச்சிங் சென்டருக்கு போகாம எத்தனை சிபிஎஸ்இ மாணவர்களாலேயே இந்த நீட் சிஸ்டத்தை கிராக் பண்ண முடியுது என்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக சிபிஎஸ்இ சிஸ்டம் என்பதை கூட இவர்கள் மேலெழுப்பவில்லை. இவர்கள் எழுப்பது கோச்சிங் சென்டர் சென்றால் தான் நம்மளால் மருத்துவர் ஆக முடியும் என்கிற விழிப்புணர்வு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை மேலெடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இருக்கும்? ஒரு 2ஆம் தலைமுறை பட்டதாரி. நாளைக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா நான் நினைப்பேன், 6ஆம் கிளாஸ்ல இருந்து மெடிசன் ஒழுங்கா படிச்சாதான் தம்பி நீட்டை பாஸ் பண்ண முடியும் நினைப்பேனா இல்லையா? 2ஆம் தலைமுறை பட்டதாரியால் முடியும். முதல் தலைமுறை பட்டதாரி எனக்கு தெரியாது. இதே நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம் 12ஆம் கிளாஸ்ல நான் எழுதினேன், அதோட ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும்னு கூட எனக்கு தெரியல. இதுதான் முதல் தலைமுறை பட்டதாரியின் அறிவு. ஆனால் 2ஆம் தலைமுறை பட்டதாரி அப்படி இருக்க மாட்டான். இது அவர்களுக்கான சிஸ்டம். ரெண்டாவது யாருக்கான சிஸ்டம்? பணம் பெற்றவன் தன்னால் சமூக விழிப்புணர்வை அதிகம் அடைந்திருக்க முடியும், அவர்களுக்கான சிஸ்டம். மூணாவது, சாதிய ரீதியாக ஆதிக்க சாதியாக இருப்பவர்களுக்கு இதை பற்றிய அறிவு அதிகம் இருக்கும், அவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி. நான் கேட்கிறேன், காமராஜர் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்தார். எதுக்கு? ஸ்கூலுக்கு வாங்கப்பா, ஸ்கூலுக்கு வாங்கப்பா, ஸ்கூலுக்கு வாங்க. பிச்சை எடுத்தும் கூட பள்ளிக்கு போகாத பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்ததனால் இந்த தேசத்தில் மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தது. இதுதான் இந்த சமூகத்தில் நமக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த விழிப்புணர்வு. அப்படிப்பட்ட ஒரு கடைக்கோடி மாணவர்கள் கிட்ட போயிட்டு கோச்சிங் சென்டர் போனா நீ சீட்டு போட்டுருவ என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் விதைக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நீட் சிஸ்டம் மேலெடுத்தது. ஆக அவர்கள் திறமையை எல்லாம் தூக்கிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. விழிப்புணர்வு இல்லாத மக்கள் விழிப்புணர்வு இல்லாத நிலையிலேயே வாழ வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் மேலெடுத்தார்கள். அடுத்து என்ன அப்படின்னா, சரி அப்படி ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலேயே மாற்றணும் அப்படின்னா கல்வி முறையை தானே நீங்க மாத்திருக்கணும். ஏன் தேர்வு முறையை மாத்துறீங்க? எந்த முறையை மாற்றிருக்க வேண்டும்? கல்வி முறையை மாற்றிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக நீங்க எதை மாத்துறீங்க? தேர்வு முறையை மாற்றினீர்கள். சரியா? என்னுடைய கேள்வி, சரி தேர்வு முறையை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள், கல்வி முறையை மாற்றாத அதிகாரிகளின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அத்தனை தண்டனையும் கடைசியில் நீங்கள் யார் மீது கொடுத்திருக்கிறீர்கள்? ஒன்றும் தெரியாத அனிதாவின் மீது கொடுத்திருக்கிறீர்கள். ஆக அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கை நழுவவே இந்த திட்டம் அற்புதமாக செயல்பட்டது. நான் கேட்கிறேன், அனிதாவிற்கு அறிவு இல்லை. எப்படி? ஒருத்தர் சொல்றாரு பொது மேடையிலேயே, அனிதாவிற்கு அறிவில்லை. நான் கேட்கிறேன், 300 பக்க புத்தகத்தில் எந்த வாக்கியத்தை சொன்னாலும் அது இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த பொருள் வரும் என்று விளக்கம் சொல்லி இடத்தை சுட்டி விளக்கம் சொல்ல தெரிந்த 1176 மார்க் பெற்ற அனிதாவிற்கு மூளை இல்லை என்று சொன்னால், நான் சொல்கிறேன், மூளை இல்லாததனால் அனிதா மண்ணுக்குள் போகவில்லை, அவளை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, அதனால் அவள் முதுகெலும்பை நசுக்கி அவளை மண்ணுக்குள் அனுப்பி இருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. முதுகெலும்பில்லாத சிஸ்டத்தினால் தான் அனிதா வஞ்சிக்கப்பட்டாள் என்பது உண்மை. ஆக கம்பு சுற்ற நன்றாக கற்றுக் கொடுத்து விட்டு கடைசியில் போர் என்று வரும்போது வாள் போட்டி என்று வாளால் அவர்களை வெட்டி இருக்கிறீர்கள். இதுதான் இந்த நீட் இந்த சமூகத்திற்கு செய்தது. அடுத்து என்னுடைய கேள்வி, எனக்கு தெரிஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை கூட கிடையாது, இது அரசியல் பிரச்சனையாக நான் உணரவில்லை. நான் இதை அதிகாரத்துவ பிரச்சனை. ஏன்னா எந்த குஜராத்தில் எந்த நபர் ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது இதே நீட் சிஸ்டத்தை எதிர்த்தார்களோ அவர்களே மத்தியில் வரும்போது இதை ஏற்கிறார்கள் என்றால் மத்தியில் எந்த ஆட்சி இருந்திருந்தாலும் இது நடந்திருக்கும். எனக்கு தெரிந்து இங்கு பிரச்சனை அரசியலை தாண்டி அதிகாரத்துவம். The system which is corrupt is more than the political, it is the bureaucracy which is more corrupted. அடுத்து என்னோட கேள்வி, இதெல்லாம் ஏன்பா இந்த தேசத்தில் இத்தனை மாநிலங்கள் இருக்குது, எங்கேயுமே குமுறல, ஏன் நீ குமுற அப்படின்னு. படிக்கிறதுக்கு பிள்ளை அனுப்புங்க பிச்சை எடுத்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காமராஜர் வாழ்ந்த மண் இந்த மண்.
நீ படிக்க கூடாது என்று சொன்னால் அவன் கடவுளாகவே இருந்தாலும் அவனையும் எதிர்த்து போராடி என்று சொன்ன பெரியார் வாழ்ந்த மண் இந்த மண். இன்று அண்ணாவின் பெயரை சொல்லி யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எனது கருத்து அல்ல. ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற அண்ணாவின் அடி நாதத்தையே நீட்டு முற்றிலுமாக அசைத்து விட்டது என்றால், அதை எதிர்க்கவில்லை என்றால் நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம்? என்னுடைய அடுத்த கேள்வி, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒடுக்கப்பட்டு விட்டது, சரி செய்யப்பட்டது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் இதுல சரியாகல. போன வருடம் தொலைக்காட்சியில் ஒரு நெறியாளர் இதை போன்ற கேள்வி கேட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சரியாகல, என்ன ஆயிருக்குன்னு சொல்றேன். முந்தி 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி கொடுத்தா MBBS சீட்டு வாங்கலாம், சரியா? இப்போ நீட் சிஸ்டத்தின் மூலமாக 5 வருஷத்துக்கு 20 லட்சம் கொடுத்தா நீங்க சீட்டு வாங்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனேஜ்மெண்ட் கோட்டா அதே 1 கோடி அப்படியே தான் இருக்கு. இந்த சுரண்டல் நிறுத்தி வைக்கப்படவில்லை, இந்த சுரண்டல் அங்கீகரிக்கப்பட்டது. முன்னாடி நீ யாருக்கும் தெரியாம 1 கோடி வாங்கின, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு 1 கோடி வாங்க என்று அரசே சொல்கிறது. இந்த அரசுடைய ரோட் மேப் என்னன்னு சொல்லட்டுமா? அரசுடைய ரோட் மேப் நம்ம எல்லாரும் அனிதா மற்றும் இந்த வருடம் அடுத்த வருடம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், சாதாரண ஒரு கதிரழகனால், சாதாரண ஒரு மாணவனால் 5 வருடத்திற்கு யோசிக்க முடியும் என்றால், இந்த அரசிடம் இருக்கும் பியூரோகிரசியால் 500 வருடத்திற்கு யோசித்து வைத்திருக்க முடியும். இந்த அதிகாரத்துவத்தின் அடுத்த 10 வருட திட்டம் என்னன்னு நான் சொல்ற பாருங்க. நீட் சிஸ்டம்ல யார் சீட்டு வாங்கியிருப்பா? நீட் சிஸ்டத்தில் யார் சீட்டு வாங்கியிருப்பா? முதல் தலைமுறை பட்டதாரி வாங்கியிருக்க வாய்ப்பு கம்மி. 2ஆம் தலைமுறை பட்டதாரியோ அல்லது சமூகத்தில் அதிக விழிப்புணர்வு கொண்ட மக்களோ, அடுத்தது சாதியவாதியாக அதிக வர்க்கத்தில் இருக்கும் ஒருவரோ, அதற்கு அடுத்து 5ஆவதாக பணம் பெற்றவர். இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் நீட்ல சீட் வாங்க போறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு தான் கோச்சிங் சிஸ்டம் போகணும்னு தெரியும். இவங்க கோச்சிங் சிஸ்டம் போயிட்டு கவர்மெண்ட்ல இருக்கிற சீட்டெல்லாம் இவங்க எடுத்து முடிச்சுட்டு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் பின்னாடி இருக்கிற ரேங்கை எடுத்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உள்ள போவாங்க. உள்ள போனா 1 கோடி ஃபீஸ் 5 வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆக அரசு மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்லயும் சேர முடியாம வருவாங்க. அதையும் யாரு திரும்ப சேர போறா? திரும்ப பணம் பெற்ற அந்த அதிகார வர்க்கத்தினர் சேருவாங்க. ஆக 10 வருடத்தில் முழுமையாக என்ன ஆயிரும்? வெறும் செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கும் அறிவு மிகுந்தவர்களுக்கும் 2ஆம் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் பணம் பெற்றவர்களுக்கும் மேல் சாதியின் வகுப்பினருக்கும் மட்டுமே மருத்துவ சீட் என்கிற நிலை வருமா? இவன் எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான்? எல்லாம் பெருநகரங்களில் இருந்து வந்தவனா இருப்பான். பெருநகரங்கள், இப்போ நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா கோர்ஸ் முடிச்சுட்டு எங்கப்பா போவேன்னா நான் சென்னை தான் போவேன். அதே அரியலூரில் அனிதா எங்க போயிருப்பா? அரியலூருக்கு போயிருப்பா. இப்போ அரசு என்ன சொல்லும் அப்படின்னா, எல்லாரும் போயிட்டு கட்டாயமா கிராமப்புறத்துல வேலை பாருங்க அப்படின்னு சொல்லும். உடனே நாங்களாம் என்ன பண்ணுவோம்? போராட்டம் பண்ணுவோம். எங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு இப்படி போக சொல்றீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? ஏற்கனவே 6 வருஷம் படிக்கிறோமே, 1 வருஷம் வேற வேஸ்ட் பண்ணுமா? எல்லாரும் நாங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ணோடனே அரசு என்ன தெரியுமா சொல்லும்? யாரும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பணி செய்ய போகாத காரணத்தினால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவுட் சோர்ஸ் செய்யப்படும், தனியார் மயமாக்கப்படும். ஆக மருத்துவத்தை தனியார் மயமாக்குவதற்காக போடப்பட்ட ஒரு 10 வருட ரோட் மேப் இது ஒரு 10 வருட ரோட் மேப். இதையும் தாண்டி ஒருத்தர் அதே நெறியாளர் கேட்கிறாரு, ரிசர்வேஷன் சிஸ்டம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், போன வாட்டி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா, நீட் மனு தர்மத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிறது அப்படின்னு. அதற்கு பதில் ஒரு நெறியாளர் ஒரு இடத்துல கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எப்பா ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படியே தானே இருக்கு? ஆமா சார், 69% ரிசர்வேஷன் அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா அனிதா என்கிற தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு பதிலாக சுடிதா என்கிற இன்னொரு தாழ்த்தப்பட்ட பெண் உள்ள வந்திருப்பா. அப்போ ரிசர்வேஷன் சிஸ்டம் நல்லா தானே இருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? அதான் நான் கேட்கிறேன், அனிதா என்கிற தாழ்த்தப்பட்ட பெண்ணின் பின்கோடு என்ன? அவள் எப்படி இருந்திருப்பாள்? வறுமையில் பாதிக்கப்பட்ட கூலியான தன் தகப்பனுக்கு பிறந்த அனிதா. ஆக கூலி தகப்பனுக்கு பிறந்த தாழ்த்தப்பட்ட பெண் அனிதாவிற்கு பதிலாக 2ஆம் பட்டதாரியான தாழ்த்தப்பட்ட பெண் சுடிதா வந்திருப்பாங்க. புரியுதா? ஆக ரிசர்வேஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த ரிசர்வேஷன்ல இருக்கிற எல்லாமே கிரீமி லேயர் ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மருத்துவத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் அனைவருடைய பின்புலமும் அலசி ஆராயப்படும். அரசு ஆராய்ந்த பின் என்ன சொல்லுவாங்க? மருத்துவத்தில் இனி இடஒதுக்கீடே இல்லை அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. இனி இடஒதுக்கீடு இல்லை, தேவையில்லை, அவசியமற்றது அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. காலப்போக்கில் இது எப்படி போகும் அப்படின்னா, காலப்போக்கில் கூலியான அனிதா என்கிற தகப்பனுக்கு பிறந்த அனிதாவின் தன் தகப்பனுக்கு பிறந்த அனிதா, கூலிக்கு பிறந்த அனிதா கூலியாளாகவே இருப்பாள். 2ஆம் தலைமுறை பட்டதாரிக்கு பிறந்த இன்னொரு தாழ்த்தப்பட்டவள் 2ஆம் தலைமுறை பட்டதாரி, 3ஆம் தலைமுறை பட்டதாரி என்று முன்னேறி கொண்டே இருப்பாள். கூலிக்கு பிறந்தவன் கூலி வேலை செய்ய வேண்டும், பட்டதாரிக்கு பிறந்தவன் பட்டதாரியாகத்தான் ஆக வேண்டும் என்றால் இது மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறதா இல்லையா?
இதனால் தான் இது மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறது என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அதிகப்படியான கருத்துக்களை நேரமாகிவிட்டது. சரி, இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. மெடிசன் மட்டும் தான் படிப்பா, மெடிசன் மட்டும் தான் நான் படிப்பு அப்படின்னு கேட்கிறேன். மக்களவை தேர்தல் மட்டும்தான் தேர்தலா? மக்களவை தேர்தலில் தோர்த்து முடித்த அரசியல்வாதி, அரசியல் மட்டும்தான சேவை? எத்தனையோ சேவை செய்யும் தொழில் இருக்கிறது. அதை விட்டு என்ன பண்றீங்க? மாநிலங்களவைக்குள் போய், ஏன் இந்த தேசத்தின் பிரதமராக வாய்ப்பு வரை மாநிலங்களவைக்குள்ள போனா கிடைக்கும். அரசியல் மட்டும்தான் வழியா? இல்ல. ஆனா நீங்க உள்ள போறீங்கல்ல. ஆக அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட மறு வாய்ப்பு கூட அனிதா போன்ற படிக்க வேண்டும் என்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்ற பிள்ளைகளின் குறைவிலையை நெரிக்கிறது என்று சொன்னால் அது எல்லா வகையிலும் தகும். நான் ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேர்வு முறையில் மாற்றம் செய்தது தவறு. உங்களுக்கு தவறு என்று தெரிந்திருந்தால் கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்தது எப்படி இருக்கிறது என்றால், நாட்டில் பணம் கருப்பு பணமாகிவிட்டது என்று சொன்னதற்காக நாட்டில் உள்ள எல்லா பணமும் செல்லா பணம் என்று அறிவித்ததை போன்ற ஒரு மடத்தனமான திட்டமாகவே இது பார்க்க வேண்டும். அதைவிடவும் கேவலமாக சொல்ல வேண்டும் என்றால், நம் பிள்ளையை நுனிக்கிளையில் அமர்த்தி வைத்துவிட்டு அடிக்கிளையை வெட்டுவதற்கு நாமே கற்றுக் கொடுத்த ஒரு அவல நிலைக்குதான் இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதை நாம் எதிர்த்து போராடவில்லை என்றால் நம்புங்கள் தோழர்களே, நாம் தெரிந்தே போராடாமல் இருக்கிறோம். வாலியின் வரிகளைப் போல தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் இந்த சமூகம் விடாது என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறை நம்மை வஞ்சித்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். இறுதியாக சொல்கிறேன், நமது கல்வி முறை திட்டத்தில் அழுக்கு படிந்து விட்டது. ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்யும் மீன் போல மீனாகி இதை சுத்தம் செய்வோம், இல்லை என்றால் வீணாகி வீழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அவைதனில் வீற்றிருக்கும் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.